ரொம்ப நாளாக இந்த லோனை கட்டிகிட்டு இருக்கேங்க, வட்டி வேற கட்டிகிட்டு இருக்கேன், ஒன்றுமே பண்ண முடியல, அர்ஜென்ட்டுக்கு எங்கேயா கடனும் வாங்க முடியல, பர்சனல் லோனும் வாங்க முடியல, இஎம்ஐ மொத்தமாக போகுது, எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, என்ன பண்ணுதுன்னு தெரில. நீங்கள் வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கடன் அதிகமாக இருக்கிறவங்க எப்பேற்பட்ட லோன் வாங்கினா அந்த கடன்லேருந்து வெளியே வர முடியும்? அதாவது ஒரு 20 லட்சம் 15 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு பர்சனல் லோனோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் லோனோ பத்தாது. அவங்களுக்கு ஒரு லம்சம் லோன் தேவைப்படும். ஆனால் அதுக்கேற்ற எலிஜிபிலிட்டி அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே பெரிய கடன் சிக்கலில் இருக்கங்க, எனக்கு ஏதாவது லோன் ஆஃபர் இருக்கா அப்படி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் ஒரே ஒரு லோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு லோனில் 2 வகை இருக்குது. இந்த 2 வகையில் கண்டிப்பாக உங்களுடைய பெரிய கடன் பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதுக்கான வழிகள் என்ன, அதுக்கு யார் யாரெல்லாம் லோன் தராங்க, அந்த லோன் வாங்கிறதுக்கான விஷயங்கள் என்ன, எவ்வளோ வட்டி போடுவாங்க, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் தெளிவாக லைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. பெரிய கடன் சிக்கலில் இருக்கங்க, எனக்கு எங்கேயும் லோன் கிடைக்க மாட்டுது, அப்படி லோன் கிடைச்சாலும் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்குது, எனக்கு அதிகமான அமௌண்ட் தேவைப்படுது, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற லோனை பொறுத்த வரைக்குமே 2 வகையான லோனை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், சொத்துக்கள் அடிப்படையில் உங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய அடமான கடன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் பேரில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு சம்மந்தமான ஒரு வீடாக இருக்குது வச்சுக்கோங்களேன். அவங்க எடுக்கும்போது அந்த வீடோடைய டீட்டெயில்ஸ், அதாவது தாய் பத்திரம் கேட்பாங்க, அதனுடைய பட்டா கேட்பாங்க, அதோட சிட்டா எல்லாமே கேட்டு டீட்டெயிலாக கேட்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வில்லங்கம் போட்டு இந்த வீடு யார் பேரில் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா லே அவுட், அப்புறமா அந்த இன்ஜினியரிங் பிளான் இதெல்லாம் அவங்க கேட்பாங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இன்ஜினியரிங் பிளான்லாம் ஈஸியாகவே கிடைக்குது. நீங்கள் இப்போ ஒரு இன்ஜினியர் பார்த்து அவருக்கு செக் பண்ண சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அந்த இன்ஜினியரிங் பிளான் வச்சு உங்களுக்கு இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனை அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இந்த வீடு அடமானம் வைக்க முடியும், 30 லட்ச ரூபா சம்மந்தமானது, சரி ஓகே இவருக்கு ஒரு 20 லட்ச ரூபா தரலாம் அண்ட் ஒரு பிளான் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். அது இஎம்ஐ ஒரு 5 வருஷம் அல்லது ஒரு 10 வருஷம் போடுறீங்கன்னா அந்த இஎம்ஐயை பொறுத்த வரைக்குமே இவர் இந்த இஎம்ஐ கட்ட தகுதியானவரான்றதை பார்ப்பாங்க. அதாவது உங்களோட சம்பளம் ஒரு 25,000 ரூபா இருக்குது வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ அவங்க கால்குலேட் பண்ணி 20% உங்களுடைய இன்கம் நம்பியும் 80% உங்களுடைய அடமானம் வைத்திருக்கக்கூடிய அந்த நிலமோ அல்லது அந்த வீடை வச்சு தான் உங்களுக்கு இந்த லோன் தராங்க. ஸோ நம்பிக்கை என்பது உங்களுக்கு 20%, உங்களோட சொத்தின் பேரில் 80% வச்சு தான் இந்த லோன் தராங்க. இது ஒரு அடமான கடன். ஸோ உங்கள் வீடு நீங்கள் அடமானம் வைக்க போகிறீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். என் பேரில் நிலம் தாங்க இருக்குது, எனக்கு வீடு கிடையாது, நிலம் வச்சுருக்கேன், அது எனக்கு கிடைக்குமா கேட்டிங்கன்னா, நிலத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க வச்சுக்கங்களேன், அது விவசாய நிலமாக இருக்கக்கூடாது அல்லது ஒரு காணி நிலமாக இருக்கக்கூடாது, வீடு கட்டுற மாதிரி ஒரு நிலமாக இருக்கணும். முக்கியமாக அது எதிர்பார்ப்பாங்க. ஸோ வீடு கட்டக்கூடிய தகுதியான ஒரு இடம் அப்படி இருந்துச்சுன்னா தான் இந்த லோன் கிடைக்கும். சிஎம்டி அப்ரூவ் இருக்கலாம், டிடிசி அப்ரூவ் இருக்கலாம், கிராம பஞ்சாயத்து அப்ரூவ் கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த அடமான கடனை பொறுத்த வரைக்குமே ஒரு சில பேங்க் தான் தராங்க. அது யாருன்னு சொல்கிறாங்கன்னு நான் வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன். ஸோ சொத்துக்கள் அடிப்படையில் நீங்கள் வாங்கும்போது முக்கியமாக இந்த நிலத்தை நான் அடமானம் வைக்கிறேன்னு வைக்க முடியாது, இந்த நிலத்தின் மேல் நான் வீடு கட்ட போகிறேன் சொல்லி தான் நீங்கள் வீடு வாங்க முடியும், அதாவது லோனை வாங்க முடியும். ஸோ இது நிலத்தின் பேரில் நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், இது மேலே வீடு கட்டுறதுக்கு எனக்கு லோன் வேணும்ன்ட்டு தான் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். அது அப்ளை பண்ணுறது எவ்வளவு என்ன விஷயன்றதை வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இது அடமான கடனில் முடிஞ்சிச்சு. என் பேரில் சொத்தே இல்லைங்க, என் பேரில் சொத்தே இல்லை, எங்கள் அப்பா அம்மா பேரில் சொத்து இருக்குது. உதாரணத்துக்கு அப்பா பேரில் ஒரு வீடு இருக்குது, எனக்கு அண்ணன் தம்பிலாம் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், நான் என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா கிட்ட பேசிவிட்டு எனக்கு இந்த ஒரு கடன் இருக்குது, ஒரு 20 லட்ச ரூபாய்ட்ட கடன் இருக்குது, எனக்கு அடமான பேரில் ஒரு வீடு கடன் போட்டு தந்தீங்கன்னா நான் இஎம்ஐ கட்டுறேன், எனக்கு அது ஆப்ஷன்ஸ் கொடுங்கன்னா அவங்க அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சைன் பண்ணணும். அண்ணன் தம்பிகள் இருந்தாங்கன்னா அவங்களும் நோ அப்ஜெக்ஷன் சைன் பண்ணாதான் அந்த வீடை நீங்கள் அடமானம் வைக்க முடியும். அடமானம் வைக்கிறதுக்கு நிறைய பேங்க்ஸ் இருக்குது, அதை பற்றியும் நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் யார் யார் தராங்கிறதெல்லாம் மொத்தமாக நான் கடைசியாக சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் ப்ராசஸிங். இந்த அடமானம் வைக்கிறதுக்கு அப்பா சைன் பண்ணியிருக்கணும், அண்ணன் தம்பிகளை நோ அப்ஜெக்ஷன் சைன் பண்ணியிருக்கணும், வீடோட தாய் பத்திரம் இருக்கணும், நல்ல ஒரு லே அவுட் இருக்கணும், வீடோடைய சொத்துக்கள் எப்படி அதை சொல்லணும் அதே தான். சொத்துக்கள் அடிப்படையில் கிடைக்கலாம். கணவன் அல்லது மனைவி இருந்தாலும் கிட்டத்தட்ட அதே தான். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்,
விஷயம், இந்த அடமான கடன் நீங்கள் வைக்கிறீங்க, இஎம்ஐ எப்படி கட்டுவீங்க? உங்களுடைய இஎம்ஐ பேஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா? அதனால் அப்பாவுடைய பென்ஷன் வச்சுருக்காரு, அவருடைய பென்ஷன், உங்களுடைய இன்கம் இதெல்லாம் காட்டி நாங்கள் இஎம்ஐ கட்டிடுவோன்றது நீங்கள் கணக்கு காட்ட வேண்டியிருக்கும். ஸோ இன்கம் ப்ரூஃப்ன்றது அந்த இடத்துல கேட்பாங்க. ஸோ பெரிய கடன் சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து அடமான கடன் மற்றும் அடமான சொத்துக்களின் பேரில் கடனை பற்றி தான் சொல்லியிருக்கேன். இப்போ இது யார் யார் தராங்கன்னு சொல்லிடுறேன். அடுத்தது 2வது பாயிண்ட்டை நம்ம அப்புறமா போகலாம். ஸோ இது யார் யார் தராங்க? அடமான கடனை பொறுத்த வரைக்குமே உங்கள் பேரில் சொத்துள்ள வீடு இருக்குது, இது யார் தருவாங்கன்னா ஹவுசிங்கில் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் உங்களுக்கு லோன் தராங்க. 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும். நார்மலான ஒரு அப்ரூவ்ட், அதாவது கிராம பஞ்சாயத்து அப்ரூவ்ட், டிடிசி அப்ரூவ்டு அல்லது சிஎம்டி அப்ரூவ்டு இருந்தாவே இந்த பேரில் உங்களுக்கு லோன் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொத்துக்கு அடிப்படையில் 70% வரைக்குமே அதிகபட்சமாக இவங்க தருவாங்க. ஸோ உங்களுடைய எவ்வளோ வேல்யூ இருக்குன்றது தான் முக்கியம். இடத்துடைய வேல்யூ ரொம்ப முக்கியம். ஸோ பில்டிங்கை கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து லேண்டு தான் அங்கே மேட்ரு. அந்த ஏரியாவில் எவ்வளோ போகுது அந்த வச்சு தான் கணக்கு வச்சுப்பாங்க. இருந்தாலும் ஒரு பில்டிங்ன்றது தேவைப்படும். ஸோ சொத்துக்கள் அடிப்படையில் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபார்மாக சொல்ல முடியும், நிறைய பேருக்கு தரக்கூடிய லோன் தான் இது. சொத்துக்கள் அடிப்படையில் வெறும் லேண்டு மட்டும் தான் இருக்குது. எனக்கு யார் தருவாங்க பார்த்தீங்கன்னா, ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் தராங்க. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்குமே இது வந்து லேண்டு அப்படியே அடமானமாக வைக்க முடியாது. இந்த மேலே நான் வீடு கட்ட போகிறேன் அப்படி சொல்லி தான் நீங்கள் வாங்க முடியும். அதுக்கு எவ்வளோ தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லோன் அடிப்படையில் தருவாங்க, உங்கள் இன்கம் ப்ரூஃப் அடிப்படையில் உங்களுக்கு லோன் தருவாங்க. ஸோ இந்த பேரில் வாங்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஹோம் ஃபைனான்ஸ் அணுகினா முடியும். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் வட்டியை சொல்லலை, ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் எதுவுமே சொல்லலை. ஏன்னா இது உங்களுடைய இன்கம் மற்றும் கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் குத்து மதிப்பாலாம் சொல்ல முடியாது. இவங்க தராங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டியது மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் வரைக்குமே வீடு மேலே கட்ட போகிறோம் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து அடமான கடனில் முடிஞ்சு போயிடும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2வதாக பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன். ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நாளாக இந்த லோனை கட்டிகிட்டு இருக்கேங்க, வட்டி வேறு கட்டிகிட்டு இருக்கேன், ஒன்றுமே பண்ண முடியல, அர்ஜென்ட்டுக்கு எங்கேயா கடனும் வாங்க முடியல, பர்சனல் லோனும் வாங்க முடியல, இஎம்ஐ மொத்தமாக போகுது, எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் எந்த ஹவுசிங் ஃபைனான்ஸில் லோன் வாங்கியிருக்கீங்களோ, எந்த பேங்க்கில் நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் டாப்அப் லோன் கேட்கலாம். டாப்அப் லோன் கேட்கறதுக்கு எலிஜிபிலிட்டி, ஒரு லோனை வாங்கி குறைஞ்சது ஒரு 4-5 வருஷமாவது, அதாவது 4 வருஷம் வச்சுக்கோங்க, 4 வருஷமாவது நீங்கள் ப்ராப்பராக இஎம்ஐலாம் கட்டியிருந்தீங்கன்னா டாப்அப் லோன் கிடைக்கும். இல்லைங்க டாப்அப் லோன் அவங்க தரமாட்டேன்றாங்கன்னா, நீங்கள் அந்த பேங்கருடைய டீட்டெயில்ஸ் அப்படியே எடுத்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சு லோன் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் லோனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு பேங்க்குக்கு நீங்கள் வாங்க முடியும். இதுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க, உங்கள் வீட்டுடைய பத்திரங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. எப்போ ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு ஹவுசிங் லோன் தர தயாராகிட்டாங்க, லோன் தந்துட்டாங்களோ, அதனால் எந்த பேங்க்கில் வாங்குறது ரொம்ப சுலபம் தான். ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப சுலபம் தான். இதுவே நீங்கள் நேஷனலைஸ் பேங்க்கில் வாங்கினீங்கன்னா இன்னும் சிறப்பாக உங்களுக்கு மற்ற பேங்க்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா அவங்க டாக்குமெண்ட்ஸில் வாங்கி தானே பக்காவாக அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் அப்ளிகேஷன் வாங்கி இந்த ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வட்டி போடுறாங்க, அதை காட்டில் இது கம்மியாக இருக்கா வட்டி, ஏதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவீங்களா, இதெல்லாம் கேட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் கேட்டு நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றிக்கலாம். நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு இதுதான். ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருக்காங்க, வாங்கின வீடை காட்டிலும் அதுக்கு இஎம்ஐ கட்டுறது தான் அதிகமாக இருக்குது. 20 வருஷம் 25 வருஷம் அந்த லோனை கட்டின்னு இருப்பாங்க. எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு பழசாகவே போயிடும். அதுக்கு நீங்கள் ஒரு வாடகை வீடே இருந்து போயிடலாம் போல கூட தோணும் உங்களுக்கு. அப்பேற்பட்டவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி யார் உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு தராங்களோ அந்த மாதிரி ஒரு இஎம்ஐயில் நீங்கள் ஈஸியாக பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றிட்டு உங்களுடைய லோனை ஈஸியாக கட்டிடுங்க. எக்ஸ்ட்ரா பணம் வந்துச்சுன்னா அதை வச்சு இருக்கிற கடன்லாம் அடைச்சி நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். வட்டியை செக் பண்ணிக்கணும், ப்ராசஸிங் ஃபீஸ் செக் பண்ணிக்கணும். இவனை காட்டில் இவன் ரொம்ப கம்மியாக தரானா பார்த்துக்கணும். அதிக கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான 2 விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, அடமான கடனில் இருக்கக்கூடிய வெரைட்டியை சொல்லியிருக்கேன். அது யார் யாருக்கெல்லாம் தருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்கள் பேரில் இல்லைன்னா கூட அது யார் பேரில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். சொத்துக்கள் அடிப்படையில் கூட உங்களுக்கு லோன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அது யார் தருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். வட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லலை, ஏன்னா அது டிபெண்ட் ஆனி ஒரு கிரெடிட் ஸ்கோர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அடமான கடனில் எந்த விஷயம் இருக்குது. ஹோம் லோனை பொறுத்த வரைக்குமே பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றிக்கலாம், அல்லது டாப்அப் லோன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஹோம் லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியை பொறுத்து தான் இருக்குது. இங்கே அதிகமான வட்டி இருக்குன்ட்டு இங்கே கம்மியான வட்டியில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேங்கர் யார், இவங்க எவ்வளோ இஎம்ஐ போடுறாங்க, நமக்கு இது லாபமாக இல்லையான்னு நீங்கள் முன்கூட்டி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதிகமான கடன் சிக்கல் இருக்கிறவங்க இது போல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எதெல்லாம் நமக்கு கிடைக்குமோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பணத்தை எடுத்து இருக்கிற கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக உங்களுடைய இருக்கிற இஎம்ஐ ப்ராப்பராக கட்டிட்டு கடன் பிரச்சனை விடுதலை பெற முடியும். அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.